விசில கண்டு அடங்கு எனக்கு எப்படித்தான் வருது? எப்படி வரும்? அவங்க யாரா நேத்து மலைக்கு முளைச்ச சிரிக்கிற இவங்கள பார்த்து நாங்க எதுக்குடா? சிரிக்கிற உடம்புக்கு நல்லதுயா. அது உடம்புக்கு நல்லது. இந்த வயசுல சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அதுதான் உடம்புக்கு நல்லதுதான், அவ்வளவுதான். அதை சாப்பிட வேண்டியதுதான். அது சாப்பிடுற கேஸ், அது பூட்டுக்கிட்ட கேஸ். அத போய் நீ வந்து அது பூட்டுக்குதா இல்ல நட்டுக்குதான்னு தேர்தல் அப்ப பாப்போம். விசில பண்டு அஞ்சுறதுக்கு என்ன காரணம்? மதுரையில ஒரு வார்டு கவுன்சிலர் உங்கால் சொல்றாப்புல குப்பை பறக்க வரவங்கள்ட்ட விசில பயன்படுத்தாதீங்க, தூக்கி குப்பை தொட்டில போடுங்கன்னு சொல்லி விசில புடிங்கி குப்பை தொட்டில போடுறாரு. அவங்க குப்பைன்னு கத்திக்கிட்டா போக முடியும்? சொல்லுங்க பாப்போம். இங்க பாரு, விசில கண்டு ஏன் கண்ட்ராக்ட்லாம் விசில் அடிக்கிறாங்க பஸ்ல, அவங்க என்ன பண்ணுவீங்க? புடிங்கி போட்டுருவீங்களா விசில அவங்க கிட்ட இருந்து? இங்க பாரு, புடுங்குறோமா? நாங்க எதுக்கு போய் புடுங்கணும்? நீங்க தயா வாங்கி பறிச்சு வீசுனீங்க, உங்க வார்டு கவுன்சிலர் புடிஞ்சு பறிச்சு வீசினாரியா? அது இருக்கட்டும், வார்டு கவுன்சிலர் கூப்பிட்டு பேசுறேன். ஆமா, கேட்டு புட்டிங்க. அங்கே கூட்டணி கட்சியவே கிளின்னு கிடைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியா, இதுல வேற ஒரு வார்டு கவுன்சிலர் போட்டு கேட்பாராங்க. காங்கிரஸா? ஆமா. அது எங்க இருக்கு? சட்டை இது துண்டை தள்ளுங்க. அப்படியா? பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்படியா? ஓஹோ. ஆனா உங்ககிட்டலாம் மானம் கட்டு போய் அந்த கட்சியும் இருக்குது வருகிற இடத்த சொல்றது. எவ்வளவு தான் பேசி இவ்வளவு திட்டு நான் ஒரு கட்சி கூட்டணி கட்சி திட்டு நான் பார்த்ததே இல்லையா வாழ்க்கையில இது வரைக்கும். அவ்வளவு திட்டுறீங்க அந்த காங்கிரஸ் இருந்து அங்கேதான் கூட்டணி. தேர்தல் முடிஞ்சா அவங்க யாரோ நாங்கள் யாரோட. அப்படியா? தேர்தலுக்கு மட்டும்தான். இப்ப எங்கள்கிட்ட இருக்க எல்லா கட்சியும் தேர்தல் தான். தேர்தல் முடிஞ்சிச்சா ஜஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து யூஸ் பண்ணுற கப் மாதிரி தூக்கி போடுவீங்க. ஆமா ஆமா, எல்லாம் பேப்பர் தான்.